ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜிஆர்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்த பேபி சில்வர் பேங்கிள்ஸோட ப்ரைஸ் பிரேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி யூஸ்க்கு வந்துட்டு சில்வர் பேங்கிள்ஸே வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஆர்டியில் போயிட்டு ட்ரை பண்ணோம். அக்ஷய திருதிக்கு கொஞ்சம் ஆஃபரும் இருந்தது. பட் பெஸ்ட் ஆஃபர் இல்லை, பட் கொஞ்சம் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஜிஆர்டியில் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் வாங்கியிருந்தோம். அதாவது வெள்ளி நகைகளில் பார்த்தீங்கன்னா கொலுசுக்கு மட்டும்தான், கொலுசு அப்புறம் கொடிக்கு மட்டும்தான் வந்துட்டு கிராம் ரேட்டு, என்ன கிராமோ என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு அன்றைக்கி சில்வர் ரேட்டு போட்டு நமக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி இல்லை செய்கூலி சேதாரம் இருந்தால் அதோட ப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேங்கிள்ஸ், கம்மல், செயின்ஸு, ப்ரேஸ்லெட்டு அந்த மாதிரிலாம் நம்ம போனோன்னா பீஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வெயிட் கம்மியாக தான் இருக்கும், பட் பீஸ் ரேட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அதிகமாக வரும். வெயிட்டுக்கு வர ரேட்டை விட அதிகமாக வரும். செய்கூலி சேதாரம் எல்லாமே போட்டு வந்து வெயிட்டுக்கு வர ரேட்டோட அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ சில்வர்லேயே வந்து பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதிலே கருப்பு முத்து வச்சது இருக்குது, எனாமல் ஒர்க் பண்ணியிருக்கு, அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் இருக்குது, அப்புறம் கடா ஸ்டைலில் இருக்குது. நார்மல் நம்ம பேங்கிள்லேயே வந்துட்டு உள்ள ஒரு பிளாக் கலர் லைன் வச்சு அந்த மாதிரி இருக்குது. அதிலே கோல்டு ஒர்க் பண்ணி கூட நிறைய பேங்கிள்ஸ் வந்து இப்போ சில்வரில் வந்துடுச்சு. ஸோ நாங்களும் எல்லாமே ஆப்ஷன்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் இதுதான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அட்ஜஸ்டபிள்லாம் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்த மாதிரி, அதாவது தின்னாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாடல் தான் நாங்கள் வந்து பிக் பண்ணியிருந்தோம். இது அட்ஜஸ்டபிள் கிடையாது, அண்ட் இது வந்து திக்கு பேங்கிள் கிடையாது. இந்த பைப் இருக்குது இல்லையா, இந்த பேங்கிள் இது வந்து ஹாலோ, உள்ளே வந்து எதுவுமே இருக்காது. கட் பண்ணி பார்த்தா கூட உள்ளே வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ இது வெயிட்லெஸ், பார்க்க ஆனால் நல்லா பெருசாக தெரியுது. பட் இது வந்து வெயிட் வந்து இதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி எனாமல் வச்சு 2 டிசைன் கொடுத்துருக்காங்க. பர்பிள் அண்ட் லைட் ப்ளூவில் வந்துட்டு எனாமல் வச்சு 2 டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ வெயிட்டு, என்ன ப்ரைஸ்ன்னு இப்போ பார்க்கலாம். இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து பீஸ் ரேட்டு. அவங்க சொல்கிற எம்ஆர்பி தான். அவங்க அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு கூட தெரில, பட் அவங்க சொல்கிற எம்ஆர்பி தான். இந்த பேங்கிளோட ஆக்சுவல் வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 17 கிராம்ஸ் தான். ஸோ இந்த பேங்க்கில் இப்போ நான் எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ பேபி வந்து வளர்ந்துட்டா, நான் பேபிக்கு வந்து யூஸ் பண்ணல, இந்த பேங்க்கில் வந்து நான் கொண்டு போய் திரும்ப கொடுக்க போகிறேன்னு சொன்னால் வெயிட் தான் எடுப்பாங்க. இதில் நம்ம வாங்கும்போது பீஸ் ரேட்டில் வாங்குகிறோம், ஆனால் கொடுக்கும்போது வந்து நம்ம அந்த வெயிட்டை வச்சு தான் கொடுப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு 17 கிராம்ஸ் தான். பட் இதில் அவங்க வெயிட் மென்ஷன் பண்ணல. நாங்கள் வெயிட் போட்டு கேட்கும்போது 17 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி சில்வர் ரேட்டு வந்துட்டு 108 அரௌண்ட் சொன்னாங்க. இது வந்து சாட்டர்டே 108 அரௌண்ட் சொன்னாங்க. ஸோ நான் இப்போ திரும்ப கொண்டு போய் நான் இந்த பேங்க்கில் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் 17 × 108 எவ்வளோ வருதோ அதுலேருந்து 25% லெஸ் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. ஏன்னா அழுக்கு சேர்ந்துருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ நான் 2 டேஸில் திரும்ப கொண்டு போய் கொடுத்தாலுமே எனக்கு வந்து இவங்க ஆக்சுவல் வெயிட்டுக்கு எடுக்க போகிறதில்ல. என்ன வெயிட்டோ அதில் அன்றைக்கி ரேட்டு இதிலேருந்து 25% லெஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி சில்வர் பேங்கிள்ஸ் வாங்கும்போது நம்ம வியர் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்சேஞ்சுன்னு வரும்போது நமக்கு கொஞ்சம் லாஸ் தான் ஆகும். ஏன்னா கொலுசு வந்து அப்படி அதே வெயிட்டுலேருந்து 25% ரெடியூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ கொலுசை பொறுத்தவரையில் நம்ம வெயிட்டுக்கு ப்ரைஸ் கொடுக்குறனால நமக்கு வந்து அவ்வளோ லாஸ் இருக்காது. பட் இந்த மாதிரி சில்வர் பேங்கிள்ஸ்லாம் நம்ம வாங்குகிறோம், பேங்கிள்ஸ், ரிங்ஸு, செயின்ஸ் எல்லாம் வாங்குகிறோன்னா நம்ம வெயிட்டுக்கு ப்ரைஸ் கொடுத்து வாங்க மாட்டோம். அவங்க சொல்கிற பீஸ் ரேட்டுக்கு தான் வாங்குவோம். அதனால நமக்கு வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கும்போது நமக்கு தான் லாஸ் ஆகும். இந்த 2 பேங்கிள்ஸுக்கு 3450 அதோட பீஸ் ரேட்டு. அதிலேருந்து இப்போ அக்ஷய திருதிக்கு வந்து 10% ஆஃபர் கொடுத்துருந்தனால 345 ருபீஸ் வந்து மைனஸ் பண்ணி 3105 ருபீஸ் வந்து நாங்கள் பே பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி 46 ருபீஸ். ஸோ எல்லாமே சேர்த்து 3198 ருபீஸ் வந்துச்சு எங்களுக்கு இந்த 2 பேங்கிள்ஸ்க்கு, பேபி பேங்கிள்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி சில்வர் பேங்கிள்ஸோ இல்லைனா இந்த வேறு ஏதாவது சில்வரில் நகைகள் நீங்கள் வாங்கியிருந்தீங்க, கொலுசு இல்லை இடுப்பு கொடி தவிர வேறு ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கும்போதும் அதில் அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு, இல்லை அமௌண்ட் நிறையா லாஸ் ஆச்சாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.